கட்சி தொடங்கி 8வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தொண்டர்களுக்கு ஊக்கம் தரும் வகையில் பேசினாரோ இல்லையோ, புதியதாக அரசியல் களத்தில் குதித்திருக்கும் விஜய்க்கு அட்வைஸ் கொடுக்கும் தோணியில் பேசி அரசியல் களத்தில் மீண்டும் லைம்லைட்டில் வந்துள்ளார். விஜயை மறைமுகமாக சீண்டிய கமலுக்கு தாவேக தரப்பில் இருந்து பதிலடியும் வந்து சேர்ந்துள்ளது. என்ன நடக்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம். எனக்கு நிறைய ரசிகர்கள் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் என்னுடனேயே சேர்ந்து இருக்கிறார்கள், இந்த கூட்டத்திலேயே இருக்கிறார்கள். ஆனால் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. இது வாக்காளர்கள் கூட்டம் என்றே வைத்துக் கொள்வோம். இது சாமானியமான கூட்டம் இல்லை. இதைவிட பெரிய கூட்டத்தை நான் இதே தெருவில் பார்த்திருக்கிறேன். அந்த ஃப்ளைஓவர் மேலெல்லாம் ஆளு நின்னாங்க விஸ்வரூபம் படத்தின் போது. அவர்கள் நியாயம் கேட்க வந்த தனி மனிதர்கள். திரைத்துறையில் உலக நாயகன், உச்ச நட்சத்திரம் என்று பல பெயர்களை பெற்ற கமல்ஹாசன் மாற்றம் என்ற வார்த்தையோடு 2017ஆம் ஆண்டு கட்சியை தொடங்கினார். ஒரு நடிகராக உச்சம் தொட்ட கமல்ஹாசன் உண்மையில் அரசியலில் அப்படி கோலோச்ச முடியவில்லை. தமிழகத்தின் இரு பெரும் ஆளுமைகளான ஜெயலலிதா, கருணாநிதி ஆகியோர் இல்லாத நேரத்திலும் களத்தில் சோபிக்க முடியாததால் கடைசியில் திமுகவுடனேயே கூட்டணிக்கு சென்றிருக்கிறார் கமல். அவருக்கு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்க திமுக ஒப்பந்தம் போட்டு அதற்காக அமைச்சர் சேகர் பாபு, துணை முதல்வர் உதயநிதி ஆகியோரை அனுப்பி பேசவும் வைத்திருந்தது. இதற்கிடையேதான் 2024ஆம் ஆண்டு கட்சியை தொடங்கி எதிர்வரும் தேர்தலுக்கு திமுகவுக்கு அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறார் விஜய். அந்த வகையில் 2026 தேர்தலில் விஜய்க்கு எதிராக கமலை களமிறக்க அவரை பட்டை தீட்டி வருகிறது திமுக. ஆம், நடந்த சந்திப்புகளில் எதிர்வரும் தேர்தல் குறித்தும் அதற்கு திமுகவுக்காக கமல் பேசுவது குறித்தும் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படியான நிலையில்தான் அரசியல் களத்தில் 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் கமல் ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மைக்கை பிடித்து பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார். அதில் என் அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது, ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு என்று புதியதாக ஒரு பாயிண்டை வைத்தார். இந்த பேச்சு அரசியல் களத்தில் திமுகவுக்கு நேரெதிராக களமாடும் விஜயை குறித்துதான் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதற்கு நாதகவினரும் ஆர்ப்பரித்து விஜயை விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் கமலின் விமர்சனம் குறித்து தாவேக சார்பில் பதிலடி வந்துள்ளது. இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் தாவேக மாநில இணை செய்தி தொடர்பாளர் ரமேஷ் கமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். ரசிகர்களும் மக்களும் வாக்காளர்களாக மாறுவது அந்த நடிகரின் மக்கள் செல்வாக்கு, தலை சிறந்த கொள்கைகள், தமிழ்நாடு சார்ந்த அரசியல் முன்னெடுப்பு, மக்கள் நலன் சார்ந்த பணிகள் ஆகியவற்றை சார்ந்தது. ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு என்று திடீரென போதி மரம் அடியில் அமர்ந்து ஞானம் பெற்றது போல அறிவாலயத்தில் கலந்து கரைந்த பின் பேசி வருகிறார்கள். எம்ஜிஆர் ரசிகர்கள் வேறு, சிவாஜி ரசிகர்கள் வேறு, ரஜினி ரசிகர்கள் வேறு, மற்ற ரசிகர்கள் வேறு, எங்கள் தலைவரின் ரசிகர்கள் வேறு. எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் வெற்றியை சிவாஜி பெற முடியவில்லை. எம்ஜிஆர் தனது ரசிகர்களை அரசியல் மயப்படுத்தி வாக்காளர்கள் ஆக்கியது போல எங்கள் தலைவர் விஜய் கோடிக்கணக்கான ரசிகர்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையும் எப்படி வாக்காளர்களாக மாற்றுகிறார் என்பதை பாருங்கள். ஒருவரது செயல்பாடுகள் தான் வெற்றியையும் தோல்வியையும் நிர்ணயம் செய்யும். எந்த ஊழல் கூடாரத்துக்கு எதிராக தொலைக்காட்சி பெட்டியை எல்லாம் உடைத்து வீரவசனம் பேசி வந்தார்களோ, இன்று அதே ஊழல் கூடாரத்தில் சுயநலனுக்காக இலைபாரிக் கொண்டு அவர்களுக்காக டப்பிங் பணிகள் செய்து வருகிறார்கள். மக்களுக்காக மக்களை நம்பி உழைத்தால் என்றுமே மக்கள் ஆதரிப்பார்கள். பணி ஓய்வு காலத்தில் அரசியலுக்கு வந்துவிட்டு பிக் பாஸ் பணிகளை செய்து வந்தால் இந்த நிலைமைதான் ஏற்படும் என்பதை உணர வேண்டும். இனியாவது ஆளும் பிக் பாஸ்களுக்காக உழைக்காமல் மக்களுக்காக உண்மையாக உழையுங்கள், பொது நலத்துடன் உழையுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார்.